ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, கண்டிப்பாக இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நான் எப்படியாவது உன் கண்களில் கொண்டு வந்து காட்டிடுவேன். நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். சில நேரங்களில் அதிசயங்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நல்ல மனசும் அன்பான இதயமும் கொண்ட மனிதர்களை பார்ப்பதே இந்த உலகத்தில் அதிசயமாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க காரியம் நடக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற அந்த சுயநல மனம் கொண்டவர்களாக எதையும் எதிர்பார்க்கும் இதயத்தோடைய வாழ்க்கை வாழ்பவர்களாக ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் இந்த சமூகத்தில் நல்ல மனசும் அன்பான இதயமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்யாட்டி வேற யார் வந்து செய்வாங்க? அதனால்தான் உனக்கான நல்லதை செய்ய ஓடோடி வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது உனக்கு மிகவும் கடினமாக இருக்கேன்னு யோசிக்காத. கஷ்டமாக கடினமாக இருக்கும் உன் வாழ்க்கையை உன் முயற்சியின் மூலமாக அழகானதாக இந்த வராகியம்மா அமைச்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெவ்வேறு கேள்வித்தாள்களை நான் கொடுத்துருக்கேன். வாழ்க்கைங்கிற அந்த கேள்வித்தாள்களில் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கேள்விகளாக சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் என்ன பதில் சொல்லணுமோ அதை நீ தான் சுயமாக யோசித்து சொல்லணும். இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து அவங்க எழுதக்கூடிய பதிலை பார்த்து நீ சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் வேற, ஒவ்வொருவருடைய வசதியும் வேற, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகளும் வேற. அதனால தான் சொன்னேன், உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசி. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும்னு யோசிக்காதே. எல்லாருமே நம்மளை இப்போ நேசிக்கிறாங்க, எல்லாருக்குமே என்னை பிடிக்கும்னு நீ நினச்சினா அது கற்பனையாக மட்டும்தான் இருக்கும் என் தங்கமே. அடுத்தவங்க உன்னை நிராகரிப்பதை காட்டிலும் வேதனையானது என்னன்னா, அவங்க உன்னை நிராகரிக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரியாமல் அவங்க உன்னை நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்கும்னு நீ நினைக்கிறது தான். இந்த உலகத்தில் ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு உன்னை பிடிக்கும்னு மட்டும் நீ நம்பிட வேண்டாம். யாரும் எப்போதும் எல்லாரையுமே விரும்புபவர்களாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்க நாளைக்கே கூட உங்ககிட்ட கோபிச்சுக்கிட்டு பேசாமல் போகலாம். நேற்று வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு உன்னை தேடி வந்து நல்லா பேசலாம், பழகலாம். யாரோட மனநிலை எப்படி மாறும், எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. நீ தான் வாழ்க்கையில் யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை தவற விட்டுறாமல் சரியாக கவனமாக வாழணும் என்று சொல்லவே. இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, யார்கிட்ட இருந்து எதை எப்போ எப்படி ஏமாற்றி வாங்கலான்ற நினைப்போட, யாரை எப்படி நம்ம காரியத்துக்காக பயன்படுத்திக்கலான்ற சுயநல எண்ணம் கொண்ட மனிதர்களாகவே இருக்காங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையிலேருந்து யாரையும் விலக்கி வைக்காதே என்று சொல்லவே. அதே போல் இன்னொருத்தர் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போனாலும் கூட உடனே அவங்கள நல்லவங்களா மோசமானவங்களா நீ யோசிக்காத. அவங்கவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் உன்னை நோக்கி வரலாம், சில பேர் உன்னை விட்டு போகலாம். யார் வந்தாலும் போனாலும் நீ எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்க வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உனக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கும் போது அதே நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உனக்கும் திரும்ப வந்து சேரும். அதுதான் இயற்கையின் நியதி. ஆனால் சில பேர் என்ன செய்றீங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நம்ம இந்த நல்லதை செஞ்சோம்னா நமக்கு நிறைய நல்லது நடக்குமேன்னு எதிர்பார்ப்போட மற்றவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாகவே உனக்குள்ள அந்த உதவி செய்யும் மனப்பான்மையும் நல்ல குணத்தையும் கொண்டு வர பழகு. உன்னை யார் காயப்படுத்தினாலும் அவங்கள மறந்துடு. ஆனால் உன்னை நேசிப்பவர்களை, உன் மேலே அன்பு செலுத்துபவர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை யார் அழுக வச்சாங்களோ, யார் உனக்கு கவலையை கொடுத்து கஷ்டப்படுத்தினாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு நீ இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக புன்னகைக்கும் விதத்தில் கவனம் செலுத்து. கஷ்டங்களையும் கசப்பான நிகழ்வுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் நீ மறந்துடணும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை வாழ்க்கையில் ஒருபோதும் மறவாதே. சிங்கத்துக்கும் மானுக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது பெரும்பாலான நேரத்தில் மான் தானே வெற்றி பெறுது. ஏன்னு கவனித்து பார்த்துருக்கியா? ஏன்னா சிங்கம் மானை பார்த்தவொடனே அதை அடித்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு ஓடும். ஆனால் மானோ அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிச்சு உயிர் பிழைப்பதற்காக ஓடும். உயிர் பிழைப்பதற்காக ஓடும்போது
அதனுடைய நோக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதல்லவா? அதன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரை நான் காப்பாத்துறேன். ஆனால் தேவைக்காக ஓடக்கூடிய சிங்கத்துக்கு ஏதாவது ஒரு சோம்பேறி மான் இருந்தால் அது கண்ணில் பட்டு அதை அடித்து சாப்பிட்டுக்கும். அதனால் தேவையை விட நோக்கம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நீ உனக்கென ஒரு நோக்கத்தையோ அல்லது லட்சியத்தையோ வச்சுக்கிட்டு நீ அதுக்காக ஓடும்போது நீ அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது நீ அமைதியாக இருப்பது ரொம்ப சுலபம். ஆனால் உன்னை சுற்றி எதுவுமே சரியில்லாத போது, கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொண்டு இருக்கும்போது உன்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சா அதுதான் உண்மையான அமைதி. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டமோ இக்கட்டான சூழ்நிலையோ வந்துட்டா உடனே பயந்து போயிடுறீங்க, நம்பிக்கை இழந்து போயிடுறீங்க, நிதானமாக யோசிக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நிதானத்தோட நம்பிக்கை இழக்காமல் உறுதியாக இருப்பதற்கு பேர்தான் உண்மையான அமைதி. அப்படி இயல்பாகவே நீ உண்மையான அமைதியோட வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்தி உன்னை வெற்றி பெற வைப்பதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்து. நீ நினைச்சதையெல்லாம் அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என்னை விட சிறந்த ஒருவரை நீ இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. உன் மேலே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உன்னை உயர வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும், நல்லா வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடும் உன்னை சுற்றி சுற்றி வர்றது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. யாருடைய வாழ்க்கையிலையும் நீ முக்கியத்துவத்தோடு இருக்க முடியாது. அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் அவங்க உன்னை ஆளாக மதிக்கணும், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. அவர்களும் அப்படி இருக்கணும்னு வற்புறுத்தாதே என் தங்கமே. ஏன்னா நீ யாரையாவது ரொம்ப வற்புறுத்தி உன் கூட வச்சுக்கிட்டேன்னா, அவங்கள உன் மேலே அன்பு செலுத்தும்படி நீ வற்புறுத்தினா அவங்க எப்போ எப்படி உன்னை விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நிஜமாவே உண்மையாக இயல்பாக உன் மேலே அன்பு காட்டுறவங்கள உன் கூட வச்சுக்கோ. உன்னை மறந்துட்டு விலகி போகிறவங்கள நீயும் மறந்து விடு என் தங்கமே. ஒரு தேவைக்காகவோ அல்லது நீ அழகாக இருக்குன்றதுக்காகவோ அல்லது நீ திறமைசாலின்றதுக்காகவோ உன்னை தேடி வருபவர்கள் எப்போதுமே உன் கூட இருக்க மாட்டாங்க. காலம் மாறும்போது, வயசு ஆகும்போது அல்லது உன்னுடைய திறமை குறையும் போது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உன்னை விட்டு போயிடுவாங்க. நிஜமாவே இயல்பான நல்ல மனசோட உண்மையான நல்ல குணத்தோட யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலம் முழுக்க உன் கூடவே இருப்பாங்க. நீ கூடவே இருக்கிறதுனாலேயே பல பேருக்கு உன்னுடைய மதிப்பு தெரியாமலேயே உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் நீ அவர்களை விட்டு விலகி நிற்கும் போது, நீ அவங்க கூட இல்லாத போது அவர்கள் உன்னை பற்றின உண்மையை புரிஞ்சுக்குவாங்க என் செல்லமே. வாழ்க்கையில் இப்போது நீ ஒரு புது கட்டமைக்கப்பட்டு புது வடிவத்தில் புது நோக்கத்தோட வாழ்க்கையை வாழ தயாராகு. என் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும், உன் வாழ்க்கையிலும் வேலையிலும் பிரச்சனை வந்தாலும் கூட நீ அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்கள் நீ சும்மா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கியே தவிர சாதிக்க முடியவில்லை அல்லவா? கஷ்டங்களையும் பிரச்சனையும் சமாளிப்பதற்கே இதுவரைக்கும் நீ பல காலத்தை செலவழிச்சிட்ட. இனிமேலாவது நீ நினைச்சதை விட சிறப்பான வாழ்க்கை வாழ தயாராகு. நீ போகிற பாதை கண்டிப்பாக முடிஞ்சு போயிடாது. நீ போகும் பாதையில் உனக்காக நான் நிறைய வளைவுகளையும் நெளிவுகளையும் திருப்பங்களையும் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நீ தான் நடக்க மாட்டேங்கிறியே. நடந்து போக போக தான் உனக்கான பாதை உனக்கு தெரிய வரும், புரிய வரும். நீ நடந்து போக போக தடைகளை தாண்டி முயற்சி செய்ய செய்ய இந்த உலகம் தன் அழகை உனக்கு காட்டும். நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்குனினா எல்லாமே நீ நினச்சது போல உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் என் செல்லமே. நீ நினச்சது போல எல்லாமே சரியாக நடந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு யோசிக்காத. சில விஷயங்களை உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காகவே நான் நடத்தாமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்காத. என்ன நடக்குதோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானது, அதுதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்க பழகு.
எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பதட்டம் அடையாம நிதானமாக இருக்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான அமைதிக்கு சரியான வார்த்தையாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். யார் என்ன செஞ்சாலும் நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்க கிட்ட போய் நீ தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்குறோமேன்னு யோசிக்காத. சில நேரங்களில் நீ எந்த தப்பும் செய்யாமலேயே மன்னிப்பு கேட்குறன்றதுக்காக நீ தப்பு செஞ்சிட்டன்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாமல் உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுடைய அகந்தையை ஏறவிடக்கூடாதுன்றதுக்காக கூட நீ மன்னிப்பு கேட்கலான்றத அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ நல்ல மனசு உள்ள சட்டுன்னு சாரி சொல்லக்கூடிய எந்த ஈகோவும் இல்லாத அன்பு பிள்ளை, அமைதியான பிள்ளைங்கிறத உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ நம்பக்கூடாத சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க. அவங்க எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கடி பொய் சொல்லுவாங்க. கொடுத்த வாக்கை கொடுத்தபடி நிறைவேற்றவே மாட்டாங்க. நான் வர்றேன், இதை செய்கிறேன், அதை தர்றேன்னு சொல்லுவாங்களே தவிர சொன்னதை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்களையும் உன்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்தை பொய்யாக பேசுபவர்களையும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுபவர்களையும் நீ ஒருபோதும் நம்பாதே. அவங்களுக்கு ஏதாவது வேலைக்கு தேவைப்படும் போது மட்டும் உன்னை கூப்பிடுபவர்களையும் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு உன்கிட்ட உதவி கேட்டு வருபவர்களையும் நீ உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டினா காலம் முழுக்க அவங்க தேவைக்காகவே நீ ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா பழியையும் அடுத்தவங்க மேலே போட்டுட்டு தான் என்னவோ சரியாக எல்லாத்தையும் செஞ்சா மாதிரி தான் சரியான வாழ்க்கையை வாழ்ந்தும் மற்றவங்களால் கஷ்டப்படுற மாதிரியும் எல்லா பழியையும் மற்றவங்க மேலே போடுறவங்க கிட்டையும் நீ கவனமாக இருக்கணும் என் செல்லமே. சொல்கிறது ஒன்றும் செய்கிறது வேறொன்னா இருக்கும் சில பேருக்கு. அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்கள் வேறொன்றாகவும் ஒத்துப்போகாத வகையில் இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களும் பொய்யானவர்கள்ன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் அடிக்கடி பொய் சொல்கிறவங்களையும் கொடுத்த வாக்கை மீறுபவர்களையும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுபவர்களையும் காரியத்துக்காக மட்டும் உன்னை தேடி வர்றவங்களையும் அடுத்தவங்க மேலே பழி போட்டு பாவம் செல்பவர்களையும் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி அகற்றி விட்டுடு. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் பொய்யானதாக போலியானதாக ஏமாற்றக்கூடியதா உனக்கு நஞ்சை தரக்கூடியதா உன் வாழ்க்கைக்கு கெட்டதாக உன்னை சுற்றி இருந்தாலும் நீதான் புத்திசாலித்தனமாக ஒழுக்கத்தோட வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து ஜெயிக்கணும். சில குறைகளுக்காக அடுத்தவங்க சின்ன தப்பு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக எந்த ஒரு உறவையும் சண்டை போட்டு கலட்டி விட்டுடாத. இங்கு யாருமே முழுமையாக சரியானவர்கள் கிடையாது. எல்லாரும் சின்ன சின்ன தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். அதனால் நீ அமைதியாக பொறுமையாக எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கோ. உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்காம நானும் உன்னை விட்டு